வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளும் இடம். 2 நாட்களுக்கு முன்னாடி இப்படி மார்க்கெட் பக்கம் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல பார்த்தேன், ரொம்ப கூட்டம் நின்றுட்டு இருந்தது. சரி, என்னடா கூட்டம் அலமோதுது அப்படின்னு பக்கத்தில் போய் பார்த்தேன். அது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு கோன் ஐஸ்கிரீம் கடை புதுசாக திறந்துருக்காங்க. அதனால தான் அந்த கூட்டம். சரி, ஐஸ்கிரீம் ஷாப் ஆரம்பிப்பது எப்படி, அதாவது கோன் ஐஸ் கிரீம் ஷாப் ஆரம்பிக்கிறது எப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இந்த சாப்பிடுவது என்பது ஒரு பழக்கம் மக்கள் மத்தியில் வளர்ந்துன்னு வருது. ஐஸ்கிரீம்னாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே குதூகலப்படுவார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் உள்ளிட்ட விசேஷங்களில் இப்போது ஐஸ்கிரீம் கொடுக்கும் பழக்கம் வந்து ஒரு வழக்கமாக வந்தாச்சு அது. விசேஷ நாட்கள், அதுக்கப்புறம் திருவிழாக்கள், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோன் ஐஸ்கிரீம் கடை வச்சுருக்காங்க. எல்லாரும் கூட்டமாக போய் அந்த ஐஸ்கிரீமை கோன் ஐஸோ இல்லை கப் ஐஸோ வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அந்த தொழில் செய்து அதன் மூலமாக அதன் எப்படி ஒரு லாபம் சம்பாதிக்க முடியும் என்பதை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். இந்த தொழிலில் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, ஐஸ்கிரீமா சார், அது வெய்ய காலத்தில் தானே சாப்பிடுவாங்க அப்படிமா. அந்த மாதிரி கிடையாது. இந்த தொழிலை வந்து கோடை காலத்தில் மட்டும் செய்து வருமானம் பார்க்கும் தொழில் இல்லை. நல்ல திறமை இருந்தால் வருடம் முழுவதும் இந்த தொழில் மூலம் நன்றாக சம்பாதிக்கலாம். அதாவது இந்த ஐஸ்கிரீம் தொழில் துவங்க எவ்வளவு முதலீடு தேவைப்படும், என்னென்ன மூலப்பொருட்கள் தேவைப்படும், எந்தெந்த இடங்களில் தொழில் தொடங்கினால் இந்த வருமானம்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல எல்லாத்துக்குமே ஒரு மூலதனங்கிறது வேணும். குறைஞ்சபட்சம் சிறு தொழில் அப்படின்னாலே ஒரு 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் வரை முதலீடாக தேவைப்படும். இந்த ஐஸ்கிரீம் தொழில் துவங்குவதற்கு ஐஸ்கிரீம் மெஷின் ஒன்று தேவைப்படும். அது எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, அந்த கோன் ஐஸ் எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்ட்டு. ஒரு கோன் பிஸ்கட் எடுத்துப்பாங்க, ஒரு இது பட்டன் இருக்கும் மேலே, ஒரு லீவர் மாதிரி இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. இந்த ப்ளூ கலரில் அது அந்த மாதிரி தான் ஐஸ்கிரீம் மிஷின் இருக்கும். அந்த லீவர் இழுத்தோம்னாக்கா ஒரு ஸ்லாட் இருக்கும், அது வழியாக அந்த க்ரீம் வரும். அதை வந்து அந்த கப்பில் பிடிச்சி கொடுப்பாங்க, இந்த கோன் கப்பில். இதுதான் வந்து மிஷின் உடைய அந்த செயல்பாடு. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 85,000 ரூபாய் விலைக்கு கிடைக்குது. குறிப்பாக வந்து இந்த இந்தியா மார்ட்.com, அதுக்கப்புறம் அமேசான் வெப்சைட்டுகளில் நான் பார்த்தபோது அந்த ரேட்டுக்கு இருக்குது. அதுக்கு மேலேயும் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 85,000 ரூபாயிலேருந்து வாங்கினா ஒரு நல்ல குவாலிட்டியான ஐஸ்கிரீம் மிஷின் நீங்கள் வாங்க முடியும். ஸோ முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் மிஷினையும் சேர்த்து இடவசதிகளை வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்து ஒரு இடம் அக்வயர் பண்ணுறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும் மெட்டீரியல்ஸ் வாங்குறது. இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பால் தான் முக்கியம். தேவைப்படும் மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா பால் தேவை, ஐஸ்கிரீம் பவுடர் தேவை, அதுக்கப்புறம் எசன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கலர் எசன்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் கோன் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்கெட்டு, இது படத்தில் இருக்கு பாருங்க, இந்த பிஸ்கெட்டு. இது ஐஸ்கிரீம் பவுடர். ஐஸ்கிரீமில் நிறைய ஃப்ளேவர் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வெண்ணிலாவும் சாக்லேட்டும் தான் வச்சுருப்பாங்க பெரும்பாலும். கொஞ்சம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது வச்சுருப்பாங்க, ஸ்ட்ராபெரி. இந்த மேங்கோ ஐஸ்கிரீம்லாம் வந்து கொஞ்சம் ரேர் தான், அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். 5த்துக்கும் மேற்பட்ட ஃப்ளேவர் போடுறது, 6 ஃப்ளேவர் போடுறதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு வியாபாரம் வளர்ந்த உடனே. ஸோ கோன் பிஸ்கெட்டு, மில்க் பவுடரு, கலர் எசன்ஸு, இந்த ஐஸ்கிரீம் கோனு, ஐஸ்கிரீம் பவுடர், இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. பல வகைகளில் ஐஸ்கிரீம் பவுடரும் கிடைக்கின்றது. வெண்ணிலா, மேங்கோ, ஸ்ட்ராபெரி என்று பல வகைகளில் கிடைக்கிறது. தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். 132 மில்லிமீட்டர் அந்த கோன் பிஸ்கட்னுடைய சைஸு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி ஸ்கேல் அளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். அது ஒரு பீஸ் வந்து 1.5 ரூபா சொல்லுவான். குறைஞ்சபட்சம் நீங்கள் 5000லேருந்து 10,000 பீஸ் வாங்கணும். அதுவும் இந்த இந்தியா மார்ட்.com வெப்சைட் போனீங்கன்னா எங்கெங்கெல்லாம் கிடைக்குது சீப்பாங்கிறது கொடுத்துருக்காங்க. இது 132 இருக்குது, 150 மில்லிமீட்டர் இருக்குது. அது விட்டு சைஸ் பெருசாக இருக்குல்ல, கப்புனா சாதாரண கப்பு மாதிரி தான். பிஸ்கெட்லேயும் நிறைய வகையான கலர்ஸும் இருக்குது. முதல்ல பார்த்தோம் நம்ம, வெவ்வேறு கலர் இருக்குது. ஸ்ட்ராபெரி கலர் இருக்குது. ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலர் தான் இருக்கும். இதுதான் பிஸ்கெட் கலர்பாங்க. இது தவிர நிறைய கலர்கள்லையும் வருது, அது வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 5000லேருந்து 10,000 பீஸ் வாங்கணும். 5 லிட்டர் நீங்கள் வந்து இந்த பால், அது வந்து அது மொத்த கொள்ளளவுன்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் இருக்கும். நீங்கள் ஒரு 5 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு பவுல் மாதிரி யூஸ் பண்ணணும். இந்த கீழே கட்டிருக்க பவுல், அதில் வந்து ஒரு 5 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த ஐஸ்கிரீம் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி
அதை நன்றாக வந்து இந்த மிக்சரை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் மிஷினில் ஒரு ஸ்லாட் இருக்கும், அதில் ஊற்றிட்டோம்னாக்கா டைம் செட் பண்ணணும். டைம் செட் பண்ணி 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் வந்து உறைஞ்சிருக்கும். நம்ம ஊட்டின அந்த திரவம் வந்து கட்டியாக மாறி இருக்கும் நல்லா. அதுக்கப்புறம் ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த லீவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மிஷினில். அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா க்ரீமு வெளியில் வரும். அதை கப்பில் பிடிச்சி அந்த பிஸ்கட்டில் பிடிச்சி நீங்கள் கொடுக்க வேண்டியதான். இதுதான் வந்து இதனுடைய செயல்பாடு. இது ரொம்ப எளிதான ஒன்று தான். அந்த மெஷினை வாங்கி நீங்களே கூட அந்த மேனுவலை வச்சு கற்றுக்கலாம். இல்லை யாருக்கிட்டையாவது போய் கற்றுக்கிட்டு கூட வரலாம். ஒரு மாதம் இல்லை 15 நாள் எங்கேயாவது போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷாப்பில் போய் இருந்து என்ன பண்ணுறாங்கங்கிறத வேடிக்கை பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்டு வரலாம். இதனுடைய சந்தை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வியாபாரம் சமீப காலமாக போயிட்டு இருக்கு. எல்லா வகையான ஐஸ்கிரீமும் வந்து விற்கிறாங்க. இல்லை கோன் ஐஸ்க்கு பதிலாக நான் வேறு விதமாக கூட பண்ணுறேன், குச்சி ஐஸு குல்ஃபி இதெல்லாம் கூட நம்ம பண்ண முடியும் அப்படின்ற உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். முதல்ல கோன் ஐஸ் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா விதமான ஐஸ்கிரீமும் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். சாலை ஓரங்கள்லையும் பள்ளி கல்லூரி பார்க்கு தியேட்டர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு திருவிழா நடைபெறும் இடங்கள் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்படும் இடங்கள் இந்த இயந்திரத்தை நேரடியாக எடுத்துக்கொண்டு கூட நீங்கள் போய் அந்த ஐஸ்கிரீம் விற்பனை செய்யலாம். இல்லை இட வசதின்னா ஒரு குறைஞ்சபட்சம் 100 சதுரடி இருந்தால் போகிறோம் உங்களுக்கு. உங்கள் வீட்டு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு வியாபாரம் பெருகும். அங்கே 100 சதுரடி கிடைக்குமான்னு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அது வியாபாரம் உங்களுக்கு நல்லா நடக்கும். மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள ஐஸ்கிரீம் அதிகம் விற்பனையாகும். அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் இந்த தொழில் செய்வதன் மூலமாக தினமும் நிறைய வருமானம் வரும். சராசரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபா வந்து கண்டிப்பாக வரும் உங்களுக்கு வருமானம். கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 10,000 கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாதம் ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழிலாக இந்த ஐஸ்கிரீம் விற்பனை செய்யும் தொழில் பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.